ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நாம் இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எவ்வளோ ஈஸியாக டிச் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம பின்பகுதி எப்போயும் ப்ளவுஸ்க்கு வந்து பின்பகுதி வெட்டுற மாதிரி இந்த வெட்டி எடுத்துக்கிறணும். அதில் வந்து கழுத்து 2.5 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3.5 இன்ச்சு வச்சுக்கிறணும். முன்கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கிறணும். அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து அப்படியே வெளியில் கொண்டு வந்து அப்படியே வி ஷேப்புக்கு போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறோம். கீழே வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அந்த சைடில் 1 இன்ச்சு, இந்த சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். அந்த 4 இன்ச்சிலேருந்து அப்படியே 6 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிட்டு அப்படியே வளைவாக அந்த 4 இன்ச்சுக்கு கோடு போட்டு எடுத்துடணும். அப்படியே இந்த பக்கம் இருக்கிற 1 இன்ச்சுக்கும் அங்கிட்டு உள்ள 1 இன்ச்சுக்கும் அப்படியே வளைவாக கோடு போட்டு எடுத்துடணும். அந்த சைடு போடுறதுல கொஞ்சம் உள்ளேயே தள்ளியே போட்டுக்கிறணும். அந்த மாதிரி ரெண்டையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த நடுவில் உள்ள பீஸ் நமக்கு தேவைப்படாது. இந்த வி ஷேப்புக்கு கழுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி 2 பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை அப்படியே வந்து நம்ம நல்ல துணியில் போட்டு அந்த லைனிங்கை மேலே போட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அதே அளவுக்கு கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கிறணும். இன்னொரு பீஸுமே அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து அதில் ஆப்போசிட்டில் வச்சுட்டு அப்படியே உள்பக்கம் வச்சு இந்த பக்கம் ஒரு பீஸ், அந்த பக்கம் ஒரு பீஸ், ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்கணும். அதை பார்த்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறணும். எந்த பக்கமும் சுருக்கம் வராமல் நல்லா நீட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சுற்றி உள்ள மிச்ச பீஸரெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அந்த ஷேப்புக்கு மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்ட்ரா எந்த பீஸும் தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு பகுதியவும் வந்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். நீட்டாக எங்கிட்ட சுருக்கம் இல்லாமல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பிசுரெல்லாம் கட் பண்ணியும் எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்காங்கிறதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கழுத்து வெட்டின பகுதியை வந்து வச்சு நல்ல பக்கத்தில் வச்சு இது தைக்கிறோம். அதில் வந்து கெட்ட பக்கத்தில் வச்சு தைச்சோம். இது வந்து நல்ல பக்கத்தில் வச்சு மேலே வச்சு அப்படியே அந்த கழுத்து ஷேப்புக்கு தைச்சி எடுத்துக்கிறோம். அந்த வி ஷேப்புக்கே அப்படியே வச்சு தைச்சி எடுத்துக்கிறோம். ஃபுல்லாக அப்படியே தைச்சி எடுத்துடணும். உள்ள அந்த பீஸரெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு திரும்புகிற இடத்துகளெல்லாம் கட்டிங் போட்டு விட்டுறணும். லைட்டாக சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே திருப்பணும். நல்லா நீட்டாக வந்து திருப்பி முதல்ல நல்லா கையை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடணும். நல்லா நீட்டாக அப்புறமா நம்ம பதிவு தையல் போடணும். உள்ளே கையை வச்சு நல்லா இழுத்து விட்டு உள்ளே எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் பார்த்து நீட்டாக தையல் போடணும். பொறுமையாகவே செய்யணும். நல்லா தையல் போட்டுட்டு சுற்றி வந்து அந்த லைனிங்கை சுற்றி வந்து நம்ம ஃபுல்லாக டிச் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டிச் பண்ணி எடுத்துடணும். டிச் பண்ணிட்டு மிச்சம் உள்ள பிசுறு எல்லாமே வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். பிசுறு இல்லாமல் வந்து நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நல்ல பக்கத்தில் வந்து அந்த நம்ம ஏற்கனவே டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸை எடுத்து வச்சு அப்படியே ஹாம்கோல்லேருந்து அப்படியே கொஞ்சமாக தைச்சி கீழே வரைக்கும் கரெக்டாக தைச்சி வரணும். கீழே வரைக்கும் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தைக்கிறோம்னு அர்த்தம். கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு தைக்கணும். முந்தல் பிந்தல் வரக்கூடாது தைக்கும்போது. அதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக தைக்கணும். சர்ன்னு வராமல் ஒவ்வொரு இன்ச்சாக கொஞ்சமாக தைச்சி வரணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆனோன்னா நல்லா நீட்டாக நமக்கு வந்து பிரின்சஸ் கட் வந்து கிடச்சிரும். இதை வந்து அப்படியே வந்து கீழே வந்து மடிச்சடிக்கணும். கீழே மடிச்சடிக்கையில் வந்து ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நடுப்பகுதியிலேயே வந்து 2 மடிப்பு மடிச்சுட்டு அப்புறமா ஓரத்துக்கு பக்கம் மடிச்சுட்டு அப்படியே டிச் பண்ணி வரணும். அப்போ தான் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். இல்லைன்னா முன்ன பின்ன வரும். அதனால தான் நம்ம நடுப்பகுதியில் மடிச்சுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பட்டன் பட்டி தைக்கிறதுக்காக நடுவில் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். லைனிங் பீஸ் லெஃப்ட் சைடுக்கு வந்து லைனிங் பீஸ் வச்சுக்கிறணும். லைனிங் பீஸ் வச்சு தைச்சிட்டு பதிவு தையல் போட்டு அப்படியே உள்ளே திருப்பி 2 மடிப்பு மடித்து அப்படியே உள்ளே மடித்து தைச்சிடணும். அவ்வளோதாங்க, நம்ம பட்டன் பட்டி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இது நல்லா நீட்டாக வந்திருக்கு. அடுத்து ரைட் சைடுக்கு வந்து நம்ம நல்ல துணியிலே வச்சுக்கிறணும். ஒரு 2 இன்ச்சு பீஸ் எடுத்து கட் பண்ணிக்கிறணும். நீளமாக கட் பண்ணிக்கிட்டு அதை வச்சு தைக்கணும். இது வந்து உள்ளே வச்சு தைச்சிட்டு வெளியில் திருப்பி பதிவு தையல் போடணும். போட்டுட்டு அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி மேலே வச்சு அடிச்சிடணும். இது வந்து ரைட் சைடு பகுதி வரும். இந்த மாதிரி தான் ரைட் சைடு பகுதிக்கு தைக்கணும். இதில் வந்து 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு முன்பகுதி வந்து நல்லா நீட்டாகவே நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வரும் முன்பக்கம். அடுத்து நம்ம பின்பக்கம் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். பின்பக்கம் வந்து நமக்கு 14 இன்ச்சு ப்ளவுஸு நம்ம 16 இன்ச்சு எடுத்திருக்கோம். மொத்தமாக நீளம் வந்து நம்ம 16 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். இதில் வந்து அதே போல் தான் கழுத்துக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கிறணும். ஷோல்ட்ரு நமக்கு 3.5 இன்ச்சு. கழுத்தோட இறக்கம் வந்து 10 இன்ச்சு வேணும்.
அதனால் பாக்ஸ் போட்டுட்டு, இது ரவுண்டு கழுத்து தான், அதனால் கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிட்டு வெளியில் அப்படியே ரவுண்ட் விட்டு அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியது தான். நல்லா நீட்டாக ரவுண்டு வரைஞ்சிக்க வேண்டியது தான். வெட்டி எடுத்துகிட்டு நல்ல நல்ல துணியில் தூக்கி இது மேலே போட்டுட்டு அப்படியே சுற்றி தையல் போட வேண்டியது தான். கழுத்தை சுற்றி உள்ளே நம்ம துணி கொடுத்து அடிக்கிறதுனால அடிக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா கனமாக இருக்கிறதுனால நம்ம சும்மாவே அடிச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும், நல்லா நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மாவே அடிச்சுக்கலாம். உள்ளே அந்த நல்ல துணியை கொஞ்சம் மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இந்த கட்டிங் போட்டு எடுத்துடணும். கழுத்தை சுற்றியுமே வந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சு தள்ளி தள்ளி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு வந்து கழுத்து திருப்பும் போது நல்லா சேஃபாக நீட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த கட் பண்ணுறோம். அப்படியே உள்ளே வந்து நல்லா எல்லாத்தையும் திருப்பி உள்ளே எடுத்துக்கணும். நல்லா கையை வச்சு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துடணும். நல்லா நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். உள்ளே எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா கழுத்தை சுற்றி நீட்டாக எடுத்துக்கிட்டு தையல் போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வரணும். போட்டுட்டு அப்படியே உள் பக்கம் திருப்பி சுற்றி எல்லா பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் தையல் போட்டுறணும். எங்கேயுமே லைனிங் சுருங்காமல் பார்த்துக்கோங்க. லைனிங் சுருங்கி வந்தால் ப்ளவுஸு நல்லா நீட்டாக இருக்காது. லைனிங் வந்து சுருங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. உள்ளே எங்கேயும் மிச்ச பிசரெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். லைனிங் அளவுக்கு இருந்தால் போதும், மற்ற எந்த பிசரும் தேவையில்லை. எல்லாத்தையும் அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுத்துடணும் மிச்சத்தை அப்புறம். இப்போ கீழே வந்து நமக்கு 14 இன்ச்சு ப்ளவுஸ் தான். மிச்சம் இருக்கிற பீஸை வந்து நம்ம 2 இன்ச்சாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நெட்டுக்க நீட்டாக வந்து மடித்து அடிச்சிடணும். அடுத்து அப்படியே ஷோல்டர்லேருந்து நேராக ஒரு டாட் பிடிச்சி விடணும். இந்த டாட் பிடிச்சா தான் முதுகில் வந்து ஃபிட்டாக ப்ளவுஸ் உட்காரும். 2 சைடுமே ஷோல்டருக்கு நேராக வந்து இந்த டாட் பிடிச்சி விட்றணும். பிடிச்சிட்டா அவ்வளோதான், பின்பக்கம் நமக்கு நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலேயே வந்து முன்பக்கத்தை ஷோல்டரில் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். நல்லா 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணணும். நல்லா முடிச்சும் நல்லா போட்டுறணும். அப்போ தான் ஷோல்டர் நீட்டாக இருக்கும், பிரியாமலும் இருக்கும். 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தை சுற்றி வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறணும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டு அந்த கழுத்து ஓர தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி வந்து இன்னொரு 2வது தையல் போட்டுக்கிறணும். அது போட்டோம்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக கிடைக்கும். அதுக்காக அந்த தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து வந்து கை பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சு கை ரெடி பண்ணியிருக்கோம். கை வந்து 10 இன்ச்சு, ஆப்போசிட்டில் ஒரு 2.5 இன்ச்சு கம்மியாக வளைவு போட்டு வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே வந்து கையை நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு டிச் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பிடணும். உள்ளே திருப்பிக்கிட்டு பதிவு தையல் போட்டுறணும். பதிவு தையல் போட்டுட்டு அப்படியே திருப்பி சுற்றி எல்லா பக்கமும் வந்து சுற்றி தைச்சிடணும். எங்கேயுமே லைனிங் வந்து உள்ளே சுருங்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிறோங்க. எங்கேயுமே சுருங்காமல் மிச்சம் இருக்கிற அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சுருங்காமல் நல்லா நீட்டாக தைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். 10 இன்ச்சு கை வர்ற மாதிரி 2 கையவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு 10 இன்ச்சு எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணி 2 கையிலையுமே மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் ஷோல்டர் வந்து நமக்கு வந்து ஒரு 2.5 இன்ச்சு தேவைப்படுது. 2.5 இன்ச்சுலேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மார்க்கிங் மேலேயே இந்த கையை வச்சு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். அங்கேருந்து பாதியிலேருந்து தான் ஜாயின் பண்ணணும் எப்போயும். அப்போ தான் கை வந்து நல்லா நீட்டாக ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வந்து அப்படியே மீதம் இருக்கிற கையை அப்படியே உடம்போடு ஜாயின் பண்ணிடணும். இப்போ அங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்னும் ஒரு தையல் போட்டுடணும். இது போல் 2 கையுமே நம்ம நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஓரத்தை உடம்பு அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஓரத்தில் டிச் பண்ணிட வேண்டியது தான். அப்படியே நீட்டாக வந்து டிச் பண்ணி எடுத்துக்கிறணும் ஓரத்தில். அப்புறம் உடம்பு அளவும் வந்து நல்லா நீட்டாக மார்க் பண்ணிக்கிறணும். அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான். நமக்கு வந்து இப்போ நீட்டாக ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நமக்கு நீட்டாக கிடச்சிருச்சு. பார்ப்போம் இது எப்படி ஃபைனலாக ப்ளவுஸ் வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 4 தையல் போட்டுக்கிறணும். அப்போ தான் போட்டுக்கிறவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். 2 பக்கமே ஒரு 4 தையல் போட்டுக்கிறணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நமக்கு நல்லா நீட்டாக வந்து கிடச்சிருச்சு. நல்லாவே வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.